அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் புனிதமான ரமலான் மாதத்தை நெருங்கிட்டு இருக்கோம். ரமலான் சொல்லிட்டு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது நோன்பு தான். நாம் நோன்பு இதற்கு முன் வச்சிருந்தா கூட நிறைய பேருக்கு அதனுடைய சட்டங்கள் சரியான முறையில் தெரியாது. நோன்பு சம்மந்தமாக எனக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை என்னுடைய தந்தை கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க தான் இந்த பதிவு. So no further ado, let's talk to him. Assalamu alaikum பாப்பா. வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம நோன்பு வைக்கக்கூடிய ரமலான் மாதம் வருது. நோன்பு சம்மந்தமாக எனக்கு சில கேள்விகள் இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக ஹைரா, தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா பெரியவங்களுக்கே வருஷம் வருஷம் நோன்பு வச்சா கூட அந்த ரமலான் மாதம் வரும்போது நோன்பு சம்பந்தமான சட்டங்களில் சின்ன குழப்பம் வரும். ஏன்னா மனிதர்கள் எல்லாமே மறக்கக்கூடியவர்கள். நமக்கு சில சட்டங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் கூட நாம் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நோன்பு வைக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு மறந்து போயிருக்கோம். அதனால் ஒன்ட்ட சொல்கிறது மூலயமா மற்றவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உனக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ என்கிட்ட நீ கேட்கலாம். என்னுடைய முதல் கேள்வி, நாம் நோன்பு வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன? நல்ல கேள்வி தான் ஹைரா. ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு இதை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ சொல்லு, எதுக்காக நாம் நோன்பு வைக்கிறோம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் நோன்பு வைக்கிறது மூலமாக ஏழைங்களோட பசியை நம்மால் உணர முடியும். இதனால் நாம் ஏழைங்க மேலே கருணை காட்டுவோம். இதுதான் நான் நோன்போட நோக்கம்னு நினைக்கிறேன். கரெக்டா? நாட் ரியலி. நான் கூட சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கும் கூட இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. நமக்குன்னா ஏழைங்களோட பசியை பற்றி தெரியாது, அதனால தான் அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கியிருக்கான். இதன் மூலமாக ஏழைங்களோட பசியை உணர்ந்து நாம் அவங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுவோம், இதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. ஆனால் அது சரியான காரணம் கிடையாது. இந்த நோன்பை கடமையாக்குனது அல்லாஹ் தானே. ஸோ அதனால் அல்லாஹுவே இந்த நோன்பை எதற்காக கடமையாக்கியிருக்கேன் அப்படிங்கிறத சூரா அல் பக்கராவில் 183வது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ்ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபுலிக்கும் ல அல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கை கொண்ட நல்லடியார்களே, நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து என்ன தெரியுதுனாக்கா, அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறது நமக்குள்ளே இருக்கிற இறையச்சத்தை வளர்க்குறதுக்காக வேண்டி. இந்த வசனத்தில் வரக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னன்னாக்கா ல அல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக, அதாவது முத்தகீன்களாக. முத்தகீன்னா என்னன்னாக்கா இறையச்சம் உடையவர்கள். இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா காட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், நாம் செய்யக்கூடியதுனா அல்லாஹ் எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் நாம் அல்லாஹுடைய கட்டளைப்படி எப்போதுமே நடந்துக்கிட்டு இருக்குன்னு இதை நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டியும் அந்த தக்வாங்கிற அந்த இறையச்சத்தை மேலும் மேலும் வளர்க்குறதுக்காக வேண்டியும் தான் இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். புரிஞ்சா ஹைரா? எனக்கு முழுசா புரியல. தக்குவா இறையச்சம்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா என்ன? தக்வா இறையச்சம் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். தக்வான்னா அரபியில், இறையச்சம்னா தமிழில். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இஷ்டத்துக்கு வாழ முடியாது. அல்லாஹ் நமக்கு எப்படி வாழணு அப்படின்னு சொல்லியிருக்கானோ, குரானில் நமக்கு என்னென்ன மாதிரி கட்டளைகள்னால் அல்லாஹ் கொடுத்துருக்கிறானோ அதை நாம் பின்பற்றி சரியான முறையில் நன்மைகளை செஞ்சு பாவமான காரியங்களிலிருந்து விலகி இருந்து தான் வாழணும். அப்போ தான் இந்த உலகத்தில் நாம் ஜெயிச்சு மறு உலகத்தில் ஒரு நல்ல சொர்க்கத்தை அல்லாஹ்விடமிருந்து பரிசாக பெற முடியும். ஆனால் மனிதர்கள் இந்த விஷயத்தை எப்போதுமே மறந்தவர்களாக இருக்கும். அல்லாஹுவை பற்றி அந்த பயம் இல்லாதனால என்ன பண்ணுறோம், அல்லாஹ் எதனா தடுத்திருக்கானோ, எதனா பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கானோ அந்த பாவத்தை நாம் செய்கிறோம். இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நாம் அல்லாஹ் இருக்கிறதையே அந்த பாவம் செய்யும்போது மறந்துடுறது தான். ஆனால் நோம்பில் என்ன நடக்குது? உதாரணமாக, நீ நோன்பு வச்சுருக்கிறப்ப உன்னை தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறேன். வீட்டில் சாப்பாடு இருக்குது, வீட்டில் யாருமே இல்லை, சாப்பிட்டா யாரும் கண்டுக்க போகிறதில்ல, யாருக்கும் நீ ப்ரூவ் பண்ணவும் தேவையில்லை. ஆனால் சாப்பாடு இருந்தால் நீ சாப்பிடுவியா? நான் சாப்பிட மாட்டேன்.
ஏன் சாப்பிட மாட்ட? Even though nobody is at home, I will not eat because Allah is watching us. அப்போது நீ வீட்டில் தனியாக இருக்கும்போது கூட நாங்கள் யாரும் வந்து உன்னை வாட்ச் பண்ணாட்டியும் கூட அல்லாஹ் எப்போதும் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுதான் வந்து இறையச்சம். அந்த நேரத்தில் நீ வேற யாருக்கும் பயப்படாமல் அல்லாஹுக்கு மட்டும் பயந்து உனக்கு உரிமையான அந்த சாப்பாட்டை கூட நீ தொடாமல் பசியோடு இருக்கிற பற்றியா, இதுதான் வந்து அல்லாஹுடைய அந்த அச்சத்தினால, அல்லாஹ் மேலே இருக்கிறது அந்த தக்வாவுனால நீ வந்து அதை டச் பண்ணாமல் இருக்க பற்றியா, இதுதான் வந்து இறையச்சம். Oh, okay, I got it. இப்போது இந்த இறையச்சத்தை வந்து நோன்பு நமக்கு கற்றுக் கொடுக்குது இல்லையா, இந்த இறையச்சத்தை நாம் வாழ்க்கை பூரா கடைப்பிடிக்கணும். அல்லாஹ் நோன்பு நாளில் மட்டும் நம்மளை பார்த்துக்கிட்டு இல்லை, நோன்பு வைக்கும் போது மட்டும் நம்மளை பார்த்துக்கிட்டு இல்லை, ரமலான் போதும் சரி ரமலான் இல்லாத போதும் சரி அதே அல்லாஹ் தான் இந்த மனிதர்களை வந்து நன்மையான காரியங்கள் செய்கிறாங்களா பாவமான காரியங்கள் செய்கிறாங்களா இவை எல்லாத்தையும் அல்லாஹ் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த நோன்பு.